கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல திகில் அனுபவங்களை தனக்குள்ள வச்சிருக்க ஒரு கோட்டையை பத்தி தான் பார்க்க போறோம். மொத்த பிரிட்டன் நாட்டிலையும் அதிக அமானுஷ்யமா இருக்க ஒரு இடம்னா அது தி டவர் ஆஃப் லண்டன். இந்த கோட்டையின் சுவர்கள் பல துரோகங்களையும் கொலை, மரண தண்டனை என அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இன்னைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த கோட்டையில் உயிரிழந்தவர்களின் ஆத்மாதான் இந்த கோட்டையை அமானுஷ்யம் நிறைந்ததா மாத்திருக்கணும். இன்னொரு பக்கம் இந்த கோட்டையில் நடந்த கொடூரமான நிகழ்வுகளின் கட்டுக்கதைகள் தான் இந்த கோட்டையை இவ்வளவு அமானுஷ்யமா மாத்திருக்கணும் சொல்றாங்க. எது உண்மைன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் காய்ஸ், நான் சவுந்தர். இது நம்ம திகில் 360. லண்டன் மாநகரத்தில் தாமஸ் ஆற்றங்கரையோரத்தில் கம்பீரமாக நிற்கிற இந்த கோட்டை தான் தி டவர் ஆஃப் லண்டன். இந்த கோட்டையின் சுவர்கள் பல நூறு ஆண்டுகால வரலாறுகளையும் திகில் அனுபவங்களையும் தாங்கி நிற்குது. வில்லியம் என்பவரால் 11ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய அரசர் பதவியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை. இந்த கோட்டை அற்புதமான அரச அரண்மனையாக தான் இருந்தது. காலப்போக்கில் இந்த கோட்டையின் பின்னணியில் கொடூரமான வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெற்றதால இது அதிகமாக அமானுஷ்யம் நிறைந்த இடமா மாறிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 3 அரசியர்களின் மரண தண்டனை நிகழ்ந்த கோட்டையாகவும், தன்னுடைய மாமாவால் கொல்லப்பட்ட 2 இளவரசர்களின் மரணமும் இன்றளவும் மர்மம் நீங்காமல் நீடித்திருக்கு. இந்த கோட்டையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதல்ல கை ஃபாக்ஸ் தி கன் பிளாட்டர்ஸ் அப்படிங்கிற நிகழ்வை பார்க்கலாம். இன்றைக்கும் லண்டனில் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 5ஆம் தேதி கை ஃபாக்ஸ் டே வானவேடிகளோட கொண்டாடப்படுது. அப்படி அந்த நாளில் என்னதான் நடந்தது? ஃபாக்ஸ் அப்படிங்கிற நபரும் அவருடைய சகோதரர்களும் சக தோழர்களும் அப்போது ஆட்சியில் இருந்த 1ஆம் ஜேம்ஸ் அரசரை கொல்ல திட்டம் தீட்டுறாங்க. என்ன காரணம்னா, இவர்களுக்கு இவருடைய ஆட்சிகள் பிடிக்காதனாலையும் இவர்கள் ஒரு கிளர்ச்சியாளராக ஒரு குழு அமைச்சு 1ஆம் அரசர் ஜேம்ஸையும் அவரை சார்ந்தவர்களையும் கொல்ல திட்டம் தீட்டுறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு அறையில் 36 பேரலில் வெடிமருந்துகளை நிரப்பி அந்த வெடிமருந்துகளை வெடிக்க வச்சா அங்கே இருக்க அரசர்களும் அந்த அரசரை சார்ந்த அனைவர்களும் இறந்து போயிடுவாங்கன்னு திட்டம் தீட்டுறாங்க. அந்த வெடிப்பொருட்களை பற்ற வைக்கிற நபரா இந்த ஃபாக்ஸ் இருக்காரு. வழக்கம் போல பார்லிமெண்ட் கூட்டம் நடக்க தயாராகுது. ஆனால் காவலாளிகளுக்கு சில தகவல் கிடைக்குது. அந்த தகவலின் அடிப்படையில் எல்லா அறைகளையும் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வெடிமருந்துகளோட அதை பற்ற வைக்க தயாராக இருந்த ஃபாக்ஸை கையும் களவுமாக பிடிச்சிடுறாங்க காவலாளிகள். ஆனால் ஃபாக்ஸோட சகோதரர்களும் சக தோழர்களும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஃபாக்ஸ் மட்டும் தனியாக காவலாளிகள் கிட்ட மாட்டிக்கிறாரு. காவலாளிகள் ஃபாக்ஸை கைது பண்ணி அரசர் முன்னிலையில் நிறுத்துகிறாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அரசரை மிரட்டும் பாணியில் மிரட்டுறாரு ஃபாக்ஸ். நாங்கள் உன்னையும் உன்னை சார்ந்தவங்களையும் கொல்லாமல் விட மாட்டோம்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அரசர் கோபத்தோட காவலாளிகளுக்கு ஒரு உத்தரவு போடுறாரு. இவனை உடனடியாக டவர் ஆஃப் லண்டன் பாதாள சிறைச்சாலை அடைச்சி விசாரணையை ஆரம்பிக்க சொல்கிறாரு. இந்த குழுவில் யாரெல்லாம் இடம் பெற்றிருந்தாங்களோ அவங்களையும் கண்டுபிடிச்சி கைது செய்ய சொல்கிறாரு. விசாரணையின் போது இவன் ஒத்துழைக்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை கொடுத்து கடினமாகவும் அதிகப்படியான சித்திரவதையும் செய்யணும்னு அனுமதி கொடுக்குறாரு அரசர். காவலாளிகள் ஃபாக்ஸை டவர் ஆஃப் லண்டன் சிறைச்சாலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒயிட் டவர் அப்படிங்கிற பாதாள சிறைச்சாலையில் ஃபாக்ஸை அடைச்சிடுறாங்க. அவனை சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட அவனுடைய கையெழுத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சித்திரவதைகள் ஒன்றா ஃபாக்ஸோட உடம்புல இருக்க கை கால்கள் உடலை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு உண்டான விசையை கொடுத்து வலியை ஏற்படுத்துகிற கொடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்போ அவருடைய சத்தம் வலியினால் அலற அழுகுரல் பாதாள சிறையோட எதிரொலியோட வெளியே இருக்கிற மக்களுடைய காதுகளுக்கும் கேட்குது. ஒவ்வொரு நாளும் கேட்கிற இந்த சத்தத்தை மக்கள் பயத்தோடவே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு காவலாளியும் மக்கள் கிட்ட ராஜ துரோகம் யார் செய்தாலும் அவர்களுக்கு இந்த தண்டனை தான் சொல்லி
மக்களிடையே ரொம்ப பயத்தை உருவாக்குறாங்க. சித்திரவதைகளுக்கு பின்னாடி ஃபாக்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. ஆனால் அது கையெழுத்தா இல்லை, வெறும் கிறுக்கல்களாக தான் இருக்குது. இதிலிருந்தே ஃபாக்ஸுக்கு எவ்வளவு பெரிய சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஃபாக்ஸ் பிடிபட்ட 3 நாட்கள் கழித்து அவனுடைய சகோதரர்களும் சக கூட்டாளிகளும் பிடிபடுறாங்க. காவலாளிகள் அவர்களை பிடிக்கும் முயற்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. அதில் சிலர் பலியாயிடுறாங்க. மீதி இருக்க சில பேரை தான் டவர் ஆஃப் லண்டனுக்கு கொண்டு வராங்க. இந்த நபர்கள் அரசாங்கத்திற்கு துரோகம் விளைவித்ததால் ஒவ்வொருத்தரையும் குதிரைக்கு பின்னாடி கட்டி லண்டன் தெருக்களில் தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது அங்கே கூடியிருந்த மக்கள் அவர்கள் மேலே அழுகிய பொருட்களை, காய்கறிகளை தூக்கி வீசிடுறாங்க. இவர்களை உடனடியாக கொள்ளையும் கோஷம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் தூக்கிலிட்டு அவர்களை 2 துண்டுகளாக வெட்டி உடல் உறுப்புகளை வெளியே எடுத்து போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு கொடுமையான தண்டனைகளை ஃபாக்ஸோட கூட்டாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உடல் உள்ளுறுப்புகளை லண்டன் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் காட்சிப்படுத்தி துரோகத்தை யார் செய்தாலும் அவர்களுக்கு இந்த நிலைதான்னு மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. கடைசியாக ஃபேமஸான அந்த திட்டத்தில் முக்கிய நபராக கருதப்படுற ஃபாக்ஸை தூக்கிலிடுறாங்க. ஆனால் அந்த ஃபாக்ஸ் அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி இருந்தனால உடல் மெலிந்து ரொம்ப சோர்ந்து காணப்பட்டார். அவர் அந்த தூக்கு மேடைக்கு ஏறக்கூட சக்தி இல்லாமல் இருந்திருக்காரு. கடைசியாக அவருடைய உயிரும் பிரியுது. இன்னைக்கும் சிலர் ஃபாக்ஸோட அந்த அழுகுரல் இந்த டவர் ஆஃப் லண்டன் சிறைச்சாலையிலேருந்து கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கோட்டையோட 2வது அமானுஷ்யமான ஆன் போலின் அரசியாரின் மரண தண்டனையை பார்ப்போம். 1530 காலகட்டத்தில் இங்கிலாந்தின் அரசராக 8ஆம் ஹென்றி இருக்கார். அந்த காலகட்டத்தில் தான் ஆன் போலின் ஃப்ரான்ஸ்லேயோ நெதர்லாந்துலேயோ பட்டப்படிப்பை முடிச்சுட்டு இங்கிலாந்து திரும்புகிறாங்க. ஆன் போலின் மேலே அரசர் ஹென்ரிக்கு விருப்பம் ஏற்படுது. ஆனால் ஆன் போலினுக்கு ஹென்றி மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. என்ன காரணம்னா, ஏற்கனவே அரசர் ஹென்றி திருமணமானவர்னும் அவரோட ஆசை நாயகியாக ஆன் போலின் மாற மறுத்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசர் தன்னோட முதல் மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து பெற தயாராகிறாரு. இதனால் ஆன் போலினை கல்யாணம் பண்ணிக்க எதுவும் தடையாக இருக்காதுன்னு முடிவெடுக்கிறாரு ஹென்றி. அந்த காலத்தில் விவாகரத்து வாங்கணும்னா சர்ச்சில் இருக்க ஃபாதர்கிட்ட அனுமதி பெறணும். ஆனால் அப்போது இருந்த ஃபாதர் அரசர் ஹென்ரிக்கு விவாகரத்து வழங்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கார். இதனால் அந்த ஃபாதர் பதவியில் இருந்து நீக்கிட்டு ஆன் போலினோட குடும்ப மதகுருவை நியமிக்கிறாங்க. இது முழுக்க ஆன் போலினோட தூண்டுதல்னால நடக்குதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹென்றி ஆன் போலினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இங்கிலாந்து அரசியாக முடிசூட்டப்படுறாங்க ஆன் போலின். பின்னர் ஆன் போலினுக்கும் ஹென்ரிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனால் ஹென்ரிக்கு ஆண் வாரிசு இல்லைங்கிற மனக்கவலையும் இருக்குது. இருந்தாலும் ஆன் போலின் ஒரு ஆண் வாரிசை கொடுப்பான்னு நம்பிக்கையோட காத்திருக்காரு ஹென்றி. ஆனால் அதன் பிறகு 3 முறை ஆன் போலினுக்கு கருச்சிதைவு ஏற்படுது. இதனால் அரசர் ஹென்றி வேறொரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ள தொடங்குறாரு. கடைசியில் ஹென்றி ஆன் போலின் மேலே ராஜ துரோகம்னு குற்றம் சாட்டுறாரு. அதாவது திருமணத்திற்கு புறம்பான பாலியல் தொடர்பு போன்ற குற்றங்களை ஆன் போலின் மேலே சுமத்தி அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்குறாரு. அந்த தண்டனை பொதுமக்கள் மத்தியில் தி டவர் ஆஃப் லண்டனில் வச்சு அவருடைய தலையில் துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை வழங்கப்படுது. இதுக்கப்புறம் அந்த கோட்டையை காவல் செய்கிற காவலாளி இரவு கதவு பூட்டப்பட்ட பிறகும் அந்த அறையிலிருந்து ஒளி வீசுறத பார்த்துருக்காரு. அந்த ஒளி எங்கிருந்து வருதுன்னு பார்க்க ஏணி வச்சு மேலே ஏறி பார்க்கும்போது நம்ப முடியாத ஒரு காட்சியை பார்த்துருக்காரு. அந்த காட்சியில் மாவீரர்கள் மற்றும் பெண்களின் அணிவகுப்பு நடக்கிற மாதிரியும் அவங்க பழங்கால ஆடைகளை அணிந்து ஒரு தலைவியின் பின்தொடர்ந்து போகிறதையும் பார்த்துருக்காரு. அந்த காவலாளி பின்னால் அந்த தலைவியோட முகம் தலை துண்டிக்கப்பட்டு இருந்த ஆன் போலினின் தோற்றத்தை ஒத்து இருக்கிறதா சொல்கிறாரு. அரசி ஆன் போலினோட மரணத்துக்கு அப்புறம் அரசர் ஹென்ரியும் ஆன் போலினும் சந்தித்த ஒரு மரத்தடியில் வெள்ளை உருவத்தை பார்த்ததா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அதே போல் அந்த டவர் ஆஃப் லண்டன் கோட்டையில் ஜன்னலில்
ஆன் போலின் நிற்கும் காட்சியையும் நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இது இந்த டவர் ஆஃப் லண்டனோட சில அமானுஷ்ய கதைகளில் ஒன்று. இன்னும் இந்த கோட்டைகளில் பல அமானுஷ்ய பதிவுகள் இருக்குது. அதை பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். Until then, it's bye from Southern Diggle 360.